அந்த ஃபஸ்ட்டு பேஜு, அந்த குழந்தையோட ஆதார் ஜெராக்ஸு, அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி புக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் எல்லா பேஜும் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் 2 பேரோட ஃபோட்டோ, அதாவது நாமினியாக போட்டிருக்கோம் இல்லையா, அவங்க அம்மா பையன் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. அம்மா இல்லாதவங்க தான் அப்பா பையன் போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபோட, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் 2 பேர்த்துக்கும் உண்டான அந்த ஃபோட்டோ, அது இல்லாமல் UDID கார்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதோட ஜெராக்ஸ். இது எல்லாத்தையும் பின் பண்ணி இந்த ஃபார்மை முன்னாடி வச்சு பின் பண்ணி அப்புறம் விவோட்ட போய் நம்ம கையெழுத்து வாங்கணும். மோஸ்ட்லி விவோ சார் போட்டு கொடுத்துட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகணும், பார்க்கணும் அப்படிம்பாங்க. நம்ம அவங்க பார்த்தாங்கன்னா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த இதில் UDID கார்டை பற்றியும் அந்த புக்கை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வாங்காமல் அதை எப்படின்னு தெரியாமல் கூட இருக்காங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.